பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தால் உங்கள் அனைவருக்கும் மகிமை உண்டாவதாக. என் பிரியமானவர்களே, நவம்பர் மாதம் முழுவதும் இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கும் சிறப்பான மாதமாகும். குறிப்பாக இறந்து உத்தரிப்பு நிலையில் இருக்கும் ஆன்மாக்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் விண்ணக வாழ்வை அடைய உதவுவதற்கு சிறந்த மாதமாகும். உலகில் நாம் காணும் ஏழைகள், நோயாளிகள் மற்றும் வேதனை உறுவோர் எல்லோரையும் விட உத்தரிப்பு நிலையில் இருக்கும் ஆன்மாக்களே நமது உதவியை விரைவாக எதிர்பார்க்கிறார்கள். அதிக அளவில் நமது உதவியை எதிர்பார்க்கும் ஆன்மாக்களில் நமது பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் கூட இருக்கலாம். இறந்து தூய்மை பெறும் நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு நாம் உதவி செய்யும் போது கடவுள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறார். தமக்கே அவ்வுதவியை செய்தது போன்ற இரக்கம் கொள்கிறார். நமது ஜெப தவங்களால் உத்தரிப்பு நிலையிலிருந்து ஒரு ஆன்மாவை மீட்கும் போதெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சியினை இறை அன்னைக்கும் ஏற்படுத்துகிறோம். இறந்து தூய்மை பெறும் நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலமாகவும் சிலுவை பாதையை தியானித்து ஜெபிப்பதன் மூலமாகவும் இவ்வான்மாக்களுக்கு சிறப்பாக உதவி செய்யலாம். நம்மளால் இயன்ற அளவு திருப்பலிகளில் பங்கேற்று நம்முடைய அனைத்து வேதனைகளையும் துன்பங்களையும் இறந்து உத்தரிப்பு நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் மீட்புக்காக ஒப்பு கொடுப்போம். வாழும் காலத்தில் யார் விண்ணக தந்தையிடம் இறந்து தூய்மை பெறும் நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களது மரணத்தின் போது வானதூதர்கள் இறை அன்னை தாமே வந்து அழைத்து செல்வார்கள். வாருங்கள், இவ்வான்மாக்களுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். இம்மாதம் முழுவதும் பயனுள்ள மாதமாக இருக்கட்டும். முதலில் உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கும் தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசரின் புத்திரனாகிய இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திரு காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கும் தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். சுவாமி, தேவரீர் அன்று சிலுவையில் பலியாகும் போது உமக்காக வருந்திய கள்ளனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரத்யட்ச தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே எல்லா புனிதர்களோடும் வானக தூதர்களோடும் அவர்கள் எக்காலமும் தேவரீரை வாழ்த்தி துதித்து கொண்டிருப்பார்களாக. ஆமேன். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உத்தரிக்கும் தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி, பரிசுத்தரே, சர்வ வல்லப பரிசுத்தரே, ஆச்சரியரான பரிசுத்தரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும் சுவாமி. மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றலை கட்டளையிட்டருளும் சுவாமி. ஆமேன். உத்தரிக்கும் ஆத்மாக்களின் வணக்க மாதம் 21ஆம் நாள். உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்ற விளக்கம். தியானம். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். உடல் ஆண்டவருக்கே உரியது, ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். கிறிஸ்துவனுடைய உடல் திருமுழுக்கால் ஆசீர்வதிக்கப்பட்டது, உறுதி பூசலால் தூய ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டது, நற்கருணையால் புனிதப்படுத்தப்பட்டது, ஆன்மாவோடு இணைந்து என்றென்றும் விண்ணக இன்பத்தில் ஆண்டவரோடும் தூயவர்களோடும் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது. எனவே ஆன்மா பிரிந்த பிறகு உடலை உரிய மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது திருச்சபை தாயின் கட்டளை. உடலை குளிப்பாட்டும் போதாவது அடக்கம் செய்யும் போதாவது அதற்கு எந்த நிந்தையும் மரியாதை குறைவும் ஏற்படக்கூடாது.
கிறிஸ்தவ முறைகளுக்கு மாறான எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. மரித்தவருடைய உடலை மரியாதையோடு அடக்கம் செய்ய கடமைப்பட்டிருப்பது போல அவரது ஆன்மாவுக்காக அக்கறை கொள்வது முதன்மையான கடமை. தங்களுடையவர்களின் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது கிறிஸ்தவர்களுடைய மேலான கடமை. அவர்களுடைய ஆன்மாவுக்கு தாமதமின்றியும் குறைவின்றியும் உதவி செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். ஒருவர் மரித்த செய்தி அறிந்ததும் அவர் ஆன்மாவுக்காக ஜெபிப்பது நல்லது. நல்ல கிறிஸ்தவர்கள் உயிர் பிரிந்தவுடனே அந்த ஆன்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். தனியாகவும் குழுக்களாகவும் பக்த சபைகள் வழியாகவும் வந்து உடலின் அருகில் மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைத்து ஜபங்களை செய்கிறார்கள். இது அந்த ஆன்மாவுக்கு செய்யும் மிகப்பெரிய ஆறுதலும் உதவியும் ஆகும். திருப்பலி சேவிப்பதும் ஏழைகளுக்கும் பிச்சைக்காரருக்கும் உணவு கொடுப்பதும் ஆலயத்தில் சொல்லி ஜெபிக்க செய்வதும் திருப்பலி நிறைவேற்ற செய்வதும் அந்த ஆன்மாவுக்கு செய்யும் உதவியும் நற்செயலும் ஆகும். சிலர் உடனே இவற்றையெல்லாம் செய்யாமல் பல நாட்கள் கழித்தும் 1 மாதம் 1 வருடம் கழிந்த பிறகோ செய்வார்கள். அவ்வாறு செய்வது அந்த ஆன்மாவை பொறுத்தமட்டில் பெரிய இரக்கமற்ற செயலாகும். ஆன்மாக்களுக்கு செய்யப்படும் மிக பெரிய கொடுமை. ஆகவே மரித்த தங்களுடையவர்களின் ஆன்மாக்களுக்கு கூடுமான மட்டும் ஜபதவ தர்மங்கள் செய்தும் திருப்பலி ஒப்பு கொடுத்தும் உதவி இரக்கம் காட்ட வேண்டும். உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு காட்டும் இரக்கமும் ஜப உதவிகளும் நினைத்த பலன் கிடைக்க வேண்டுமெனில் ஓர் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் நற்செயல்களை செய்தும் ஜபங்களை செய்தும் தாங்களுக்கும் தாங்கள் நினைத்த ஆன்மாவுக்கும் எந்த பலனும் கிடைக்காமல் போகிறார்கள். இந்த பரிதாப நிலை ஏற்படாமல் இருக்கும்படி நற்செயல் செய்பவர்கள் திரு அருளோடு இருக்க வேண்டும். உயிரில்லாத உடலும் திரு அருள் இல்லாத ஆன்மாவும் சமம். சாதாரண பாவத்தால் மனிதன் திரு அருளை இழக்கிறான். திரு அருள் இழந்த மனிதன் பாவத்தால் இறைவனின் எதிரி ஆகிறான். ராஜ துரோகியின் வேண்டுதலை அரசர் கேட்பாரோ? அப்படியே சாவான பாவத்தோடு இருப்பவனின் வேண்டுதலும் கேட்கப்படுவதில்லை. அவன் மன்றாட்டால் யாருக்கும் எந்த பலனும் கிடைப்பதில்லை. ஆகவே இறுதி சாவை வருவிக்கும் பாவமாகிய சாவான பாவம் செய்யாமல் இருக்கவும் மனிதன் தவறக்கூடியவன் என்பதால் அப்பாவத்திலிருந்து விடுபட செய்த பாவத்திற்காக மனமருந்தி இறைவனிடம் கண்ணீர் சிந்தி மன்னிப்பு வேண்டுங்கள். மனமருந்தி மன்னிப்பு கேட்கும் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஓர் குருவானவரை அணுகி ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர். மனம் வருந்தி மன்னிப்பு பெற்றாலும் அல்லது ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக மன்னிப்பு பெற்றாலும் பாவத்தால் இழந்த திருவருளை இறைவனின் இரக்கத்தால் மனிதன் மீண்டும் பெறுகிறான். அதன் பிறகு மட்டுமே அவன் செய்யும் எல்லா நற்செயல்களுக்கும் பலனுண்டு. இது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். ஆனால் திரு அருள் இல்லாத நிலையில் ஒருவன் திருப்பலியில் பங்கு கொண்டு ஒப்பு கொடுத்தால் அதற்கு பலன் உண்டு. ஏனெனில் திருப்பலி இறைவனின் கல்வாரி பலி. கல்வாரி மலையில் இரத்தம் சிந்தி இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த பலி திருப்பியிடத்தில் இரத்தம் சிந்தாமல் நடைபெறுகிறது. திருப்பலியின் பலனை தருபவர் இயேசு கிறிஸ்து. திருப்பலியால் கிடைக்கும் பேர்பலன் அதை ஒப்பு கொடுக்கும் குருவானவரையோ அல்லது திருப்பலியில் பங்கு கொள்பவரையோ பொறுத்தது அன்று. கடவுள் தாமே திருப்பலியின் பலனை வழங்குவதால் திருப்பலியின் மேன்மையும் பலனும் அளவிட முடியாதது. ஆனாலும் சாவான பாவத்தோடு இருக்கும் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்காக பலி ஒப்பு கொடுக்க செய்யும் போது அந்த ஆன்மாவுக்கு அந்த பலனை இறைவன் கொடுப்பாரோ இல்லையோ என்பதை தெளிவாக சொல்ல முடியாது என்று மறை வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஒப்பு கொடுத்த கருத்து நிறைவேறினால் அது கடவுளின் இரக்கமே அன்றி வேறு அல்ல. கிறிஸ்தவர்களே, நீங்கள் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஜபம் உதவிகள் செய்யும் போது சாவான பாவம், அதாவது திரு அருளை இழக்கச் செய்து இறுதி சாவை வருவிக்கும் பாவம் இல்லாத நிலையில் அந்த நற்செயலை செய்வீர்களாக. உங்களுடைய நற்செயல்கள் எல்லாம் ஆன்மாக்களுக்கு உதவும்படியாக உங்களவர்களின் ஆன்மாக்களை நன்றாக குறிப்பிட்டு உங்கள் நற்செயல்களுக்கும் ஜபங்களுக்கும் கொடுக்கப்பட்ட திருச்சபையின் பலன்கள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற தூய கருத்தோடு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று அறிவீர்களாக. இன்றைய நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய சிறிய ஜெபம். தூய மரியாயின் மதுரமான திரு இருதயமே எனக்கு ஆதரவாக இரும். தூய மரியாயின் மதுரமான திரு இருதயமே எனக்கு ஆதரவாக இரும்.
தூய மரியாயின் மதுரமான திரு இருதயமே எனக்கு ஆதரவாக இரும். புதுமை திருச்சபைக்கு அணியும் மறை வல்லுநர்களுக்கு தலைவருமாகிய சுவாமிநாதர் ஏற்படுத்திய துறவர சபைக்கு மகிமையா இருக்கிற தூய தோமாஸ் உத்தரிக்கிற ஆன்மாக்களின் பேரில் மிகுந்த பற்றுதலும் இரக்கமும் கொண்டிருந்தார். இடைவிடாத முயற்சியுடன் தமது ஜபங்களினாலும் தவ செயல்களினாலும் திருப்பலிகளினாலும் அவர்களுக்கு உதவினார். பாரிஸ் நகரில் இறையியல் பற்றி அனைவரும் வியக்கும் வண்ணம் போதித்து வந்தார். கன்னியர் இல்லத்தின் தலைவியாக இருந்து முதுமையின் காரணமாக சமீப காலத்தில் இறந்து போன அவரது சகோதரி இறைவனின் திருவிழப்படி அவருக்கு தோன்றி, நான் உத்தரிக்கும் இடத்தில் நெருப்பில் அகோரமாய் வந்து வருத்தப்படுகிறேனே, என் பேரில் இரக்கமாயிருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகிறேன் என்றாள். எனவே தூய தோமாஸ் தன் சகோதரியின் ஆன்மாவை மீட்க ஜெபம் செய்தும் ஒரு சந்தி இருந்தும் தவச் செயல்கள் செய்தும் திருப்பலி ஒப்பு கொடுத்தும் வந்தார். பல நாட்களுக்கு பின் தூய தோமாஸ் ரோம் நகரில் இருக்கும் போது அவள் அவருக்கு தோன்றி, உம்முடைய இரக்கத்தாலும் முயற்சியாலும் என்னுடைய பரிகார கடன் நீங்கியது, உத்தரிப்பு முடிந்தது, நான் மகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்கிறேன் என்று கூறினாள். தூய தோமாஸ் அவளிடம், இறந்து போன நம் இரு சகோதரர்களின் நிலை என்ன, நீ அறிவாயோ என்று வினவினார். அதற்கவள் திருத்தந்தையையும் திருச்சபையையும் அநியாயமாய் விரோதித்த பிரீதரிக்டைஸ் என்னும் அரசனோடு நம் சகோதரர் அர்கால்துஸ் போரிட்டு மிகவும் துன்புற்றார். ஆகவே அவரது ஆன்மா விண்ணக இன்பத்தில் மகிமையோடு விளங்குகிறது. சகோதரர் லாதோஸ்பூஸ் உத்தரிக்கும் இடத்தில் வேதனைப்படுகிறார். நீர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். என் அன்புள்ள சகோதரனே, நீர் இறைவனுக்கு துதி வணக்கமாக எழுதத் தொடங்கிய நூல்களை வெகு விரைவில் முடித்திடுவீராக. ஏனெனில் எங்களோடு கூட வாக்கு கேட்டாத விண்ணக பேரின்பத்தை சுவைக்க ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே அழைக்கப்படுவீர் என்று சொல்லி மறைந்து போனாள். தன் சகோதரியின் வாக்குகளை கேட்ட தூய தோமாஸ் இன்ப வெள்ளத்தில் மூழ்கி முன்னிலும் அதிகமாக இறைப்பணியில் ஈடுபட்டு உழைத்தார். புத்தகத்தையும் விரைவில் எழுதி முடித்தார். உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக வருந்தி ஜப தவங்களை செய்து திருப்பலி ஒப்பு கொடுத்து ஓர் வானதூதர் போல் தூய வாழ்க்கை வாழ்ந்து வானதூதர் என்னும் சிறப்பு பெயரை பெற்று இறுதியில் பாக்கியமாக மரித்தார். கிறிஸ்தவர்களை, நீங்களும் திரு அருள் உள்ள ஆன்மாவோடு உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஜெபம் செய்து திருப்பலி ஒப்பு கொடுத்து உதவி இரக்கம் காட்டுவீர்களானால் அநேக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று விசுவாசிப்பீர்களாக, நம்புவீர்களாக. உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து நாம் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல். அவர்களுக்காக வேண்டி கோவிலில் மெழுகுவத்தி ஏற்றி வைத்தல். ஜெபம். இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த ஊரில் வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், இந்த ஊர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கமாய் பார்த்தருளும். அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருளும். உத்தரிக்கும் சிறை கூட்டத்திலிருந்து அவர்களை மீட்டு உமது விண்ணக வீட்டில் வாழ உம்மோடு சேர்த்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய நாளில் பிணிகளின் தாக்கத்தால் நம்மை பிரிந்து சென்றிருப்பவர்களுக்காக மன்றாடுவோம். இப்போது உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காக தூய ஜெத்ரு தாமாலின் ஜெபமாலையை ஒப்பு கொடுப்போம். இந்த ஜெபத்தை புனித ஜெத்ருத் ஜெபிக்கும் போது பல ஆன்மாக்கள் உத்தரிக்கும் தலத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை கண்டார். ஆண்டவர் அவருக்கு தந்த வாக்குறுதி என்னவெனில், இதை ஒரு முறை ஜெபிக்கையில் குறைந்தது 1000 உத்தரிக்கும் தல ஆன்மாக்கள் மீட்கப்படுவர் என்பதாம். எனவே நாமும் இந்த ஜெபத்தை ஜெபமாலையின் மூலமாக சொல்வோம். இதன் மூலம் 50,000 உத்தரிக்கும் ஆத்மாக்களை விண்ணகத்துக்கு இறைவன் அழைத்து செல்ல ஜெபிப்போம். அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருகளிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இப்போது நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன்.
அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போர் குலத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இப்போது இயேசு கற்பித்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறை அன்னையின் முக்கியமான பேறு பலன்களை பெற இப்போது 3 முறை மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உம்மை நோக்கி வருவதன் மூலம் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளவர்களையும் உம்மிடம் கொணர வேண்டிய அருளை அவர்களுக்கு தந்தொருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தர ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தர ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தர ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தர ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தர ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தர ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தர ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தர ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, பாவிகளின் இருதயங்களை தேவபிதாவின் சத்தியத்திற்கும் ஒளிக்கும் திறந்தருளும். மரியாளின் மாசற்ற இருதயமே, பாவிகள் மனம் திரும்ப மன்றாடும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கும் தல ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். இவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். கருணையின் ஊற்றே எம் இறைவா, இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் வாழ்நாள்களில் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து அவர்களோடு உமது வானக வீட்டில் முடிவில்லா பேரின்ப வாழ்வை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தன் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, பாவிகளின் இருதயங்களை தேவபிதாவின் சத்தியத்திற்கும் ஒளிக்கும் திறந்தருளும். மரியாளின் மாசற்ற இருதயமே, பாவிகள் மனம் திரும்ப மன்றாடும். ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கும் தல ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். இவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இறைவா, யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை கண் காட்டியருளும். இதனால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெற மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய
இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு ரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, பாவிகளின் இருதயங்களை தேவபிதாவின் சத்தியத்திற்கும் ஒளிக்கும் திறந்தருளும். மரியாளின் மாசற்ற இருதயமே, பாவிகள் மனம் திரும்ப மன்றாடும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கும் தல ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். இவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். திருமுழுக்கால் ஏற்கனவே முடிவிலா வாழ்வின் வித்தை பெற்று முடிவிலா வாழ்வின் அப்பமாகி கிறிஸ்துவின் திருவுடலை உட்கொண்ட எங்கள் சகோதரர் சகோதரிகள், உற்றார் உறவினர், உதவியாளர்களுடைய ஆன்மாக்களுக்காகவும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் துயில் கொண்ட அனைவரையும் ஆண்டவரே உம் திருமுக ஒளியினுள் இரக்கத்தோடு ஏற்றருள மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை
இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, பாவிகளின் இருதயங்களை தேவபிதாவின் சத்தியத்திற்கும் ஒளிக்கும் திறந்தருளும். மரியாளின் மாசற்ற இருதயமே, பாவிகள் மனம் திரும்ப மன்றாடும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கும் தல ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். இவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒரு நாள் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையுடன் வாழ வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, பாவிகளின் இருதயங்களை தேவபிதாவின் சத்தியத்திற்கும் ஒளிக்கும் திறந்தருளும். மரியாளின் மாசற்ற இருதயமே, பாவிகள் மனம் திரும்ப மன்றாடும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கும் தல ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். இவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். ஆண்டவர் இயேசு அளிக்கும் 21 வாக்குறுதிகளை நல்கும் 15 மன்றாட்டுக்கள். இறந்து துன்புறும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கப்படும் இந்த மன்றாட்டை ஓர் ஆண்டிற்கு புனித பெர்ஜத்தை நினைத்து கொண்டு இயேசுவை நோக்கி இந்த ஜெபங்களை ஜெபிப்பவர்களுக்கு நமது ஆண்டவர் பல நல்வரங்களை தருவதாக வாக்களித்துள்ளார். நாம் இப்போது இணைந்து இந்த 15 மன்றாட்டுக்களை ஜெபிப்போம். முதல் மன்றாட்டு. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இயேசு கிறிஸ்துவே, உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை இனிதாக்குபவரே, பற்றுகள் அனைத்தையும் கடந்து நிற்கும் அன்பின் திருவுருவே, பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே, மனிதரோடு வாழ்வதே மேலான ஆவல் என்பதை நீர் உம் மீட்பு திட்டப்படி மனித உரு எடுத்து மனிதரோடு மனிதராகும் அளவுக்கு இவ்வுலகை நேசித்தீர். உமது பிறப்பு தொடங்கி நீர் அனுபவித்த துன்பங்களை, குறிப்பாக உமது திருப்பாடுகளில் நீர் அனுபவித்த துன்பங்களை நினைத்தருளும். உமது கடைசி இரவு உணவின் போது சீடரின் பாதங்களை கழுவியதையும் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அவர்களுக்கு உணவாக கொடுத்து வருத்தத்தில் ஆழ்ந்திருந்த அவர்களுக்கு நீர் ஆறுதல் அளித்ததையும் திருப்பாடுகளை முன் அறிவித்ததையும் நினைத்தருளும். எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று கூறியவரே, நீர் அனுபவித்த துக்கத்தையும் மனவேதனையையும் நினைத்தருளும். சிலுவையில் அறையப்படும் முன் நீர் மென்மையான உடலிலும் உள்ளத்திலும் அனுபவித்த பயம், வேதனை, துக்கம், துயரம் அனைத்தையும் நினைத்தருளும். சிலுவை சாவுக்கு முன் கெத்சமனி தோட்டத்தில் மும்முறை குப்புற விழுந்து ஜெபித்தீர். இரத்தம் வேர்வை துளிகளாக சிதறி விழ வேதனையால் துடித்தீர். உமது சீடர் யூதாஸ் உம்மை காட்டி கொடுத்தார். உமக்கெதிரான பொய் சான்று கூறினர். தவறாக உம்மேல் தீர்ப்பு கூறி உம்மை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிட்டனர். திரு உடைகளை களைந்து அவமானத்திற்குரிய உடைகளை உமக்கு அணிவித்து உம்மை நகைப்புக்குள்ளாக்கினர். கண்களையும் முகத்தையும் மூடி உம்மை ஏளனம் செய்தனர். முள்களால் ஒரு முடியை பின்னி தலையில் வைத்தனர். செங்கோலை கையில் தந்து யூதரின் அரசே வாழி என்று சொல்லிக்கொண்டு திரு கன்னத்தில் அரை மேல் அறை அறைந்தனர். ஓ என் அன்பு தெய்வமே, சிலுவை சாவிற்கு முன் நீர் அனுபவித்த மேற் சொன்ன எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் நினைவாக என் சாவிற்கு முன் எனக்கு இரக்கத்தையும் அருளையும் தந்தருளும். பாவங்களுக்கு தக்க பரிகாரம் செய்யும் வாய்ப்பையும் எல்லா பாவங்களையும் போக்கிக் கொள்ளும் அருளையும் எனக்கு தயவாய் தந்தருளும். ஆமீன். இரண்டாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, உமது எதிரிகள் கட்சிக்கும் சிங்கங்கள் போல் உம்மை சூழ்ந்து கொண்டு எண்ணற்ற ஏளன சொற்கள் கூறி அடிமேல் அடி அடித்து எச்சிலை முகத்தில் துப்பி தம் விருப்பம் போல் உம்மை துன்புறுத்தி வேதனைக்கு உள்ளாக்கினர். இந்த துன்பங்களையும் அவமானத்தையும் கருத்தில் கொண்டு இயேசுவே, நான் உம்மை வேண்டுகிறேன். என் எதிரிகள் அனைவரிடமிருந்தும் என்னை விடுவித்தருளும். உமது பாதுகாப்பின் நிழலில் என்னை முடிவில்லா மீட்பின் நிறைவுக்கு கொண்டு சேர்த்தருளும். ஆமீன். மூன்றாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, அனைவரையும் உமது அன்பின் வல்லமையால் அரவணைத்து காப்பவரே, கொடிய யூதர்கள் கரங்களையும் கால்களையும் ஆணிகளால் அறைந்து துளைத்ததால் ஏற்பட்ட அளவில்லா வேதனையை நினைவு கூறும். தங்கள் கோபத்தை தணித்து கொள்ள திருவுடலை சிலுவையின் மேல் எல்லா பக்கங்களிலும் இழுத்து வைத்து அதனால் கை கால் மூட்டுகள் நழுவ செய்தனரே, இந்த சொல்ல முடியாத கொடுமையை நினைத்தருளும். என் இயேசுவே, திரு சிலுவையில் நீர் அனுபவித்த வேதனையின் நினைவாக உம்மை இருந்து வேண்டுகிறேன். உமக்கு பயப்படவும் அன்பில் நம்பிக்கை கொள்ளவும் வேண்டிய அருளையும் தந்தருளும். ஆமீன். நான்காம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, விண்ணக மருத்துவரே, திரு காயங்களால் எம் பாவ புண்ணியங்களை ஆற்ற திரு சிலுவையில் உயர்த்தப்பட்டவரே, நீர் அனுபவித்த உடற்காயங்களின் வேதனையை நினைத்தருளும். நீர் அப்போது அனுபவித்த பலவீனத்தை நினைத்தருள உம்மை போல் எவரும் இதுவரை இத்தகைய வேதனையை அனுபவித்ததில்லை என்பதையும் நினைத்தருளும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை வேதனையால் துவலாத இடமே உடலில் இல்லை.
இருப்பினும் உம் வேதனைகளை எல்லாம் மறந்து உம் எதிரிகளுக்காக உம் விண்ணக தந்தையிடம், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று ஜெபித்தீரே. இந்த உமது பரிவிரக்கத்தின் வழியாகவும் வேதனைகள் நினைவாகவும் உம் திருப்பாடுகளின் பயனாகவும் எங்களில் முழுமையான மனமாற்றத்தை ஏற்படுத்தியருளும். எங்கள் பாவங்களை முழுமையாக கழுவி துடைத்தருளும். ஆமீன். ஐந்தாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, முடிவில்லா மகிமையின் கண்ணாடியே, உம் தெய்வீகத்தின் ஒளியால் உம் திருப்பாடுகளின் பயனாக மீட்கப்பட இருப்போர் முன்குறித்து வைக்கப்பட்டிருந்ததை தியானித்தீர். அதே நேரத்தில் தங்கள் பெரும் பாவங்களுக்காக முடிவில்லா நரக வேதனைக்கென சபிக்கப்பட்டவர்களையும் நினைத்தீர். அந்த பெரும் பாவங்களுக்காக மனதுருகி கண்ணீர் வடித்தீர். இந்த இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எனக்கு அருள் தாரும். குறிப்பாக இன்றே நீர் என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று குற்றவாளிகளில் ஒருவனுக்கு நீர் சொன்ன அந்த சொற்களிலிருந்து உம் அளவில்லாத நன்மைத்தனத்தையும் நினைத்து என் மரண வேதனையில் என்மேல் இரக்கமாயிரும். ஆமீன். ஆறாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, எங்கள் அன்புக்குரிய அரசரே, நீர் ஆடை களையப்பட்டு பிறகு குற்றவாளியைப் போல் சிலுவையில் அறையப்பட்டு உயர்த்தப்பட்ட போது நீர் அனுபவித்த துயரத்தை நினைத்தருளும். அந்த வேதனையின் போது உம் உறவினரும் நண்பரும் உம்மை கைவிட்டு தப்பி சிதறோடினர். உம் அன்பு தாய் மட்டுமே மரண வேதனையில் உம்மோடு ஒன்றித்திருந்தார். அவ்வேதனையில் உம் அன்பு தாயை நோக்கி, அம்மா இதோ உம் மகன் என்று சொல்லி யோவானிடம் உம் தாயை ஒப்படைத்தீர். ஓ என் மீட்பரே, உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். உம் திருத்தாயின் இதயத்தை வேதனைவால் துளைத்ததே. உம் திருத்தாய் அனுபவித்த அந்த வேதனையின் நினைவாக என் உடல் உள்ளமாகிய வேதனையிலும் துன்பத்திலும் என்மேல் இரக்கமாயிரும். என் இடர்களில் எனக்கு துணையாக வாரும். குறிப்பாக மரண நேரத்தில் எனக்கு துணை நின்றருளும். ஆமீன். ஏழாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, இணையில்லா இரக்கத்தின் ஊற்றே, மனித இனம் மீட்படைய வேண்டுமென்று தாகத்தால் தவித்து நான் தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையில் சொல்லியவரே, ஓ என் மீட்பரே, நான் உம்மை இறைஞ்சுகின்றேன். என் செயல்களில் எல்லாம் இறைவனை விரும்பும் வேட்கை தீயை என்னில் வளர்த்தருளும். உடலின் இன்ப நாட்டங்களை ஒடுக்கி அழித்துவிடும். உலக இன்ப ஆசைகளை தகர்த்துவிடும். ஆமீன். எட்டாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, இதயங்களின் இனிமையே, ஆவியின் ஆற்றலே, சிலுவையில் அனாதை போல் தொங்கிய வேளையில் எங்கள் மேல் கொண்ட அன்பிற்காக காடியின் கசப்பை சுவைத்தீர். எங்கள் வாழ்விலும் மரண வேளையிலும் உம் திருமகனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தகுதியான அருள் நிலையில் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். அதன் வழியாக ஆன்ம நோய் நீங்கி ஆறுதல் பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். ஒன்பதாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, சிலுவை சாவு நெருங்குவதை உணர்ந்து வேதனை கடலில் அமிழ்ந்தவரே, உம் வேதனையின் கசப்பை நினைவு கூர்ந்தருளும். யூதர்களால் அவமதிக்கப்பட்டதையும் நினைத்தருளும். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று வேதனை துயரில் உரக்க கத்தினீரே. இந்த வேதனை துயரின் வழியாக ஓ என் மீட்பரே, நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். என் மரண வேதனையிலும் பயத்திலும் என்னை கைவிட்டு விடாதேயும். ஆமீன். பத்தாம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, அனைத்தையும் முடிவுற தொடங்கிய வேளையில் எங்களுக்காக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை செந்நீர் சிந்திய துன்ப வேதனையால் துடித்தவரே, உம் உடலில் ஏற்பட்ட எண்ணற்ற காயங்களின் வேதனையை கருதி உம்மை அன்பு செய்வோருக்கு இனிமையானதும் நான் எளிமையானதுமான உன் அன்பின் கட்டளைகளை தவறாது கடைபிடிக்க அருள் தாரும். ஆமீன். 11ஆம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, அளவில்லா கருணையின் இருப்பிடமே,
உள் எலும்புகளில் ஊடுருவிய திருக்காயங்களின் நினைவாக என்னை என் பாவ படுகுழியிலிருந்தும் நீதியின் கோபத்தீயால் நிறைந்திருக்கும் குற்ற படுகுழியிலிருந்தும் மீட்டுக்கொண்டு திருமுகத்தினின்று என்னை மறைத்துக் கொள்ளும். ஆமேன். 12ஆம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, உண்மையின் கண்ணாடியே, ஒற்றுமையின் அடையாளமே, அன்பின் பிணைப்பே, தலை முதல் கால் வரை உடலில் ஏற்பட்ட எண்ணற்ற காயங்களை நினைத்தருளும். திரு ரத்தம் சிந்தியதால் உடல் முழுவதும் செந்நிறமாகியது. ஓ மேன்மை மிகுந்த துன்பமே, உலகளாவிய வேதனையே, ஓ இயேசுவே, என் மேல் கொண்ட அன்பிற்காக உடலில் துன்ப வேதனையும் அனுபவித்தீர். இனிய இயேசுவே, நீர் உம்மால் செய்ய என்றும் எமக்கு நீர் செய்யாமல் விட்டதென்ன? நீர் அனுபவித்த துன்பத்தின் கனிகள் என் ஆன்மாவில் புதுப்பிக்கப்படுவனவாக உம்மை விண்ணுலகத்தில் நான் காணும் பேரு பெறும் வரை அன்பு இதயத்தில் நாளுக்கு நாள் வளர்வதாக. நிறை நன்மை என் ஊற்றும் மகிழ்ச்சியில் தொடக்கமான என் இனிய இயேசுவே, விண்ணகத்தில் எனக்கு நிறைந்த நன்மையும் மகிழ்ச்சியும் தந்தருவீராக. ஆமீன். 13ஆம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, முடிவில்லா அரசரே, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தலை சாய்த்து உயிர் விடும் முன் நீர் உடலிலும் உள்ளத்திலும் அனுபவித்த துன்பத்தை நினைத்தருளும். இந்த துன்பத்தில் ஏற்பட்ட ஏக்கம், வருத்தம் இவற்றின் வழியாக உம்மை இறைஞ்சுகின்றேன். இயேசுவே, என் சிந்தனை சிதறியும் ஆன்மா வருத்தமுற்றும் இருக்கும் என் மரண வேளையில் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். 14ஆம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, தந்தையின் ஒரே திருமகனே, தந்தையே, கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று ஆன்மாவை தாழ்ச்சியுடன் தந்தையின் திருக்கரங்களில் ஒப்படைத்ததை நினைத்தருளும். உமது சதை கிழிய, நெஞ்சு பிளக்க, விழா ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டு அதனின்று அருளின் ஊற்றுகள் வழிந்தோட நீர் உயிர் துறந்தீர். அந்த அரிய சாவின் வழியாக மனிதர்களின் அரசராகிய இயேசுவே, உம்மை வேண்டுகிறேன். நான் உலகம், தீயோன், உடல் ஆகியவற்றை எதிர்த்து நிற்க எனக்கு துணையாக வாரும். எனக்கு ஆறுதல் தாரும். மேல் சொன்ன 3 தீய சக்திகளையும் வெற்றி காண என் மரண வேளையில் என்னை ஒரு திருப்பயணியாகவும் அடிமை தலையிலிருந்து திருப்போனவாகவும் ஏற்றுக்கொள்ளும். ஆமீன். 15ஆம் மன்றாட்டு. ஓ என் இயேசுவே, பலந்தரும் திராட்சை கொடியே, திராட்சை ஆலையில் சாறு பிழிவது போன்று திருவுடலினின்று தாராளமாய் சிந்திய திரு இரத்தத்தை நினைத்தருளும். ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட திருவிழாவிலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தன. உமக்கென்று சிறிதும் வைத்து கொள்ளாமல் இறுதி துளி இரத்தத்தையும் எனக்காக சிந்துவிட்டீர். அதன் பின் திருவுடல் சிலுவை நின்று இறக்கப்பட்டு மென்மையான உடல் சிதைந்தது. உடற்கூறுகள் சிதறி போயின, உள்ளெலும்புகள் உலர்ந்து போயின. இந்த கசப்பான பாடுகளின் வழியாக சிந்தப்பட்ட திரு இரத்தத்தின் வழியாகவும் நான் இறைஞ்சுகின்றேன். என் இனிய இயேசுவே, மரண வேளையில் என் ஆன்மாவை முடிவில்லா அமைதியில் ஏற்றுக்கொள்ளும். முடிவில்லா பேரின்பம் நல்கும் வானக பெருவிழாவில் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காக அன்னை மரியாவை நோக்கி ஜெபிப்போம். மிகவும் பரிசுத்த கன்னி மரியாளே, உத்தரிக்கும் தல ஆன்மாக்கள் பேரில் இரக்கம் மிகுந்த தேற்றரவு மாதாவே, அடியேன் இதோ உமது பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து பிரார்த்தித்து ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால், என் அனுதின கிரியையினாலே நான் அடையக்கூடிய பேறு பலன்களையும் என் மரணத்திற்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கும் ஜெபத்தவ பலன்களையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறேன். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களின் நன்மைக்காக தேவரின் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும். தற்காலத்திலும் பிற்கால நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களை எல்லாம் சுயநல நாட்டமின்றி
தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுதும் ஒப்படைத்து விடுகிறேன். உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்லது நீதிக்கேற்றபடி உமது திருக்கரங்களின் வழியாய் அடியேனுக்கு நியமித்து அனுப்பும் நன்மை திண்மைகளை எல்லாம் மரண பூரணமாக அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன். ஆமீன். உத்தரிக்கும் தல ஆன்மாக்கள் விண்ணகம் செல்ல உதவும் ஜெபம். நித்திய பிதாவே, இன்றைய தினத்திலும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் கட்டிக்கொண்ட சகல பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு மரிய இதயங்களை அவர்களின் நேசத்தோடும் சகல பாடுகளோடும் சகல பேறு பலன்களோடும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நித்திய பிதாவே, இன்றைய தினத்திலும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் குற்றங்களோடு செய்த நன்மையை சுத்திகரிப்பதற்காக இயேசு மரி இதயங்களை அவர்களின் நேசத்தோடு சகல பாடுகளோடும் சகல பேறு பலன்களோடும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நித்திய பிதாவே, இன்றைய தினத்திலும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்ய தவறிய நன்மைகளுக்கு ஈடாக இயேசு மரிய இதயங்களை அவர்களின் நேசத்தோடும் சகல பாடுகளோடும் சகல பேறு பலன்களோடும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன். இறுதி ஜெபம். எங்கள் அனைவரையும் படைத்து பராமரித்து மீட்ட அன்பு இறைவா, மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுக்களை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு வேண்டும் பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டுமென்று தயவாய் உம்மை மன்றாடுகின்றோம். எக்காலமும் வாழும் உயிருள்ள இறைவா, இந்த மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் சுவாமி. ஆமேன். நித்திய பிதாவே, பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் ஆகியோரை நல்ல விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்தருள கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரங்கள் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் ஆகியோரையும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை மகிழ்ச்சியுடன் தரிசித்து கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். ஆமீன். மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக. நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒழிவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.